ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு விதை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். கொத்தமல்லி செடி எப்படி வளருதுன்னு பார்க்கலாம். இது இருக்குங்களா, இதான் கொத்தமல்லி விதை. இது பாருங்க முழுசாக இருக்குது, ஒன்று ஒன்று தான் உடஞ்சிருக்கு. இது என்ன பண்ணணும்னா நல்லா ரெண்டு ரெண்டாக உடச்சிக்கணும். ஒரு பேப்பரில் குட்டிக்கோங்க. பேப்பர் இப்படி நல்லா மடிச்சுட்டு விதையை நல்லா உடச்சிக்கோங்க. பாருங்க, நல்லா ரெண்டு ரெண்டாக உடச்சிருச்சா. இப்போ இது எப்படி விதைக்கலான்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மண் பாருங்கள் நல்லா கிளறி விட்டுக்கணும். பாருங்கள், இப்போ அந்த மண் பாருங்கள் கொத்தாமல் அப்படியே இருக்கா. இது நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரணும். அப்போ தான் விதை நல்லா ஊனி வரும். பாருங்கள், ரெண்டு கோடு போட்டிருக்கேன். இந்த கால் மாதிரி இந்த மாதிரி போட்டுக்கணும். இப்போ பாருங்கள், விதையை நம்ம அப்படியே கொட்டக்கூடாது, கொஞ்சம் பழசுல போடணும். அப்போ தான் செடி ஒன்று தொலைவ வரும். அப்படியே போட்டுப்போம். போட்டுட்டு இது மாதிரி தண்ணி போட்டு விட்ருவோம். இதுக்கப்புறம் மழை வரும் இல்லைங்களா, அப்போ இது நல்லா துளிர் வந்துடும். இப்போ தண்ணி எப்படி தெளிக்கிறதுன்னு பார்க்கலாம். தண்ணி எடுங்க. மேலே ஊற்று. நல்லா தெளித்து தான் விடணும், நிறைய ஊற்றிருக்காது. தண்ணி பாருங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ நம்ம விதை போட்டோமா, தண்ணி இந்த அளவுக்கு தான் தண்ணி விடணும். நிறைய தண்ணி விட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஊர் தினம் மழை பெஞ்சிருக்கு, மண் நல்லா ஈரமாக தான் இருக்குது. அதனால் நாங்கள் தண்ணி கொஞ்சம் நல்லா தெளிச்சு விட்டோம். இப்போ 2 நாளில் மழை வந்தால் அது நல்லா பற்றிட்டு வந்துடும். இந்த விதை எப்படி துளுக்குதுன்னு நான் காட்டுறேன். நல்லா துளிர் வந்ததுக்கப்புறமா இப்படி தான் கொத்தமல்லி தழை இருக்கு இல்லையா, அது எப்படி வருதுன்னு காட்டுறேன். கொத்தமல்லி இலை இப்படி தான் விதைக்கணும். இந்த கொத்தமல்லி விதையை ரெண்டாக உடச்சி அதை போட்டுட்டு தண்ணி தெளித்து விட்ருங்க. அது வர 2-3 நாளில் பார்க்கலாம் எப்படி வருதுன்னு, எத்தனை நாள் ஆகுதுன்னு காட்டுறேன் உங்களுக்கு வீடியோ. அடுத்த வீடியோவில் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கரும்பு. நான் பொங்கலுக்கு கொடுத்தாங்களே ரேஷன் கடையில், அதுலேருந்து ஒரு துண்டு எடுத்து வச்சோம். ஒரு துண்டு மட்டும் கட் பண்ணி வச்சது தான். நல்லதாக வந்திருக்கு. என்னென்னா கொஞ்சம் பெருசாக சைஸ் ரொம்ப மெலிசாக இருக்குது. இதுக்கு உரம் வைக்கணுமா, யூரியா கிடையாது, உரம் வைக்கணுமா எங்களுக்கு தெரியல. இன்னும் 3 மாதம் தான் இருக்குது பொங்கலுக்கு. அதுக்குள்ளே வருதா என்னன்னு தெரியல. இது தேக்கு மரம். நேற்று அந்த சைடு இருக்கிற மரம் காட்டணும், இப்போ இந்த பக்கம் வச்சுருக்கோம் இல்லையா. இது பாருங்கள், கொய்யா மரம் நல்லா வளர்ந்து வருது. கொய்யா செடி, ஜாதி மல்லி, இது மாதுளம். இது வந்து ரெட் கலரில் இருக்கும் அந்த மாதுளம். நல்ல சிகப்பாக இருக்கும். சின்ன காயாக இருந்தால் கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், இதில் ஒரு காய் இருக்குது, காட்டுறேன். ஆனால் என்னென்னா இது நம்ம கடையில் வாங்கினா தோல்லாம் நல்லா ரெட்டாக இருக்குது. இது நாங்கள் வச்சு இது என்னமோ காய் இதே கலரில் தான் இருக்குது, ஆனால் உள்ள பழம் நல்லா ரெட்டாக தான் இருக்குது. பெரிய சைஸாக இல்லை. அவங்களாம் கொஞ்சம் நேரம் யூரியா உரம் எதனா போடுவாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் எதுவும் போடுறதில்ல, அது பாட்டுன்னு வருது. அதில் நிறைய காய் இருக்குது, பரவாயில்ல. மாதுளம் செடி வச்சதுக்கு இப்போ நிறைய மழை வந்தது பாருங்கள், நல்லா துளிர் வந்திருக்கு. துளிர் வர வர காயும் நிறைய வச்சுட்டு தான் இருக்குது இந்த மாதுளை செடி. இது எலுமிச்சை செடி. இது நேரம் வளர விட்டுருந்தா இந்நேரம் காயே வச்சுருக்கோங்க.
இதில் ஒரு பூச்சி ஒன்று இருக்குது. இதுதான் இந்த எலுமிச்சை செடியோட எதிரின்னு நினைக்கிறேன். இது வளரவே விட மாட்டேங்குது. நல்ல இலைங்களாம் துளுத்து வருது. ஆனால் இந்த பூச்சி ஒன்று இருக்கு பாருங்கள், புழு மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த ஒர்க்கு பார்த்திங்களா, குட்டியோண்டு கருப்பாக இருக்குது. அதை நான் ஜூம் பண்ண சரியாக தெரியல, ரொம்ப சின்னதாக இருக்குது. ஆனால் இந்த இலையெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த புழு ரொம்ப பெருசாகிடுங்க. பாருங்கள், இலை பாருங்கள் எப்படி இருக்கெல்லாம் கட் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.